ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகர். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் மிஸ்டர் பச்சன். இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி 2018 ரைடுன்னு ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். அந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் எடுத்துக்கிட்டு தெலுங்கு சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ரவிதேஜாவோட அப்பா பயங்கரமான அமிதாப் பச்சன் ஃபேன். இந்த படத்தோட ஸ்டோரி 80s நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அவர் பயங்கரமான அமிதாப் பச்சன் ஃபேன். அதேமாரியே தன்னோட பையனையும் வளர்ப்பார். ஆனந்த்ங்கிற ஒரிஜினல் நேம் இருந்தாலும் பச்சன் சொல்லி தான் அவங்க வீட்டில் எல்லாரும் அவரை கூப்பிட்டுட்டு இருக்காங்க ரவிதேஜாவை சின்ன வயசுலேருந்து. ரவிதேஜா பெரிய பையனாகி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேர்மையானவர். அவரு ஒரு செல்வாக்கு இருக்க பணக்காரரோட வீட்டில் ரைட் பண்ணுறாரு. அந்த ரைட்டில் ரொம்ப நேர்மையாக எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. இதனால் அவர் மேலதிகாரியால் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாரு. நேர்மையாக இருந்தார், நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரவிதேஜா சஸ்பென்ஷனில் வீட்டில் இருக்கார். அந்த டைமில் ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்ததான் அவருக்கு பிடிச்சிருது. ஹீரோயினை ரவிதேஜா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் ஹீரோயின் ரவிதேஜாவோட லவ்வை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. போக போக ரவிதேஜாவோட லவ்வை பார்த்து அவங்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க. டபுள் சைடு லவ் ஆகுது. இவங்களோட லவ்வுக்கு அவங்களோட பேரண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க. இன்னொரு நல்ல விஷயமா ரவிதேஜாவை திரும்பி சஸ்பென்ஷன் முடிஞ்சு ஜாபில் ரீஜாயின் பண்ணவும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லனான ஜெகபதி பாபு, அவர் பயங்கரமான அரசியல் செல்வாக்கு இருக்க ஆள். தன்னோட ஃபேமிலியில் இருக்க முக்கியமானவங்க எல்லாத்தையும் அரசியல்வாதிகளாக ஆல்ரெடி ஆக்கி வச்சிருப்பாரு. தன்னோட தம்பியையும் எப்படியாவது எம்பி ஆக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளில் இறங்கிட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் ஹீரோவும் வில்லனும் மோதிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மிஸ்டர் பச்சன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை ரொம்பவே ஷார்ட்டாகவே பார்த்துருவோம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். ஃபஸ்ட்டு எல்லாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரவிதேஜா வழக்கமாக அவரோட ஆக்டிவான பர்ஃபார்மன்ஸ் மூலம் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸால் தான் இந்த படம் ஓரளவு பார்க்கவே முடியுது. நெக்ஸ்ட்டு ஹீரோயின், அப்புறம் வில்லனான ஜெகபதி பாபு, ஹீரோவோட அப்பா, இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபர்ஸ்ட் எனப்பட்ட இந்த படத்தோட ஒளிப்பதிவு, எடிட்டிங், இந்த ரெண்டு விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஒரு கிராண்டான தெலுங்கு படம் பார்த்தா எப்படி இருக்குமோ, கமர்ஷியலான தெலுங்கு படம் பார்க்குறப்ப என்ன ஃபீல் கொடுக்குமோ அது இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. பட் இந்த படத்தோட சாங்ஸ் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அடுத்த இந்த படம் 80s நடக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுக்காக சில விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. பெருசாக இல்லை. இந்த வீடு செட்டப், நெக்ஸ்ட்டு ஸ்கூட்டரு, லேண்ட்லைன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் 80s படம் நடந்தால் எப்படி இருக்குமோ அதுக்கான ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பற்றி சொல்லணும்னா, வழக்கமான தெலுங்கு படங்களில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்குமோ அதேமாரி தான் இருந்துச்சு. அடித்தா 100 அடி தாண்டி விழுறது, ஒரு ஆள் அடித்தா 2-3 பேர் விழுறது, அந்தமாரி தெலுங்கு கமர்ஷியல் படங்கள் எப்படி இருக்குமோ அதேமாரி தான் இருந்துச்சு. அடுத்த இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. 2018 ரைடுன்னு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னு சொன்னால அதோட அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம் தான் இந்த படமாங்கிற மாரி நமக்கு பயங்கரமான டவுட் வரும். அந்த படத்தில் படம் ஒன்ஸ் ரைட்லாம் ஸ்டார்ட் ஆன பிறகு பயங்கர சுவாரஸ்யமாக போகும் அந்த படம். அந்த படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். அஜய் தேவகன் நடித்த படங்களில் அந்த படம் ரொம்பவே முக்கியமான படம் அவரோட கேரியரில். அந்தளவு அந்த படம் ஹிட்டும் ஆனிச்சு, பயங்கரமான கலெக்ஷனை எடுத்துச்சு. படமும் ரொம்ப சுவாரஸ்யம் போகும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக போகும். அதுவும் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை ரொம்பவே சுவாரஸ்யம் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே படம் எதை நோக்கி போயிட்டுருக்குங்கிற தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா ஹீரோவோட இன்ட்ரோ, அவரோட பேக் ஸ்டோரி, ஹீரோயினோட இன்ட்ரோ, அவங்களும் ஹீரோயின் லவ் பண்ணுற சீன்ஸு, வழக்கம் போல் பேரண்ட்ஸ், ஹீரோயினோட பேரண்ட்ஸ் ஒத்துக்காமல் இருக்குது,
அப்புறம் இன்னொரு பக்கம் வில்லனோட இன்ட்ரோ, அவரோட பேக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மெயின் ஸ்டோரிக்குள்ளே போகாமல் அது இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்குது. இதுக்கு இடையில ஹீரோவோட மாசான சீன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ், சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மோட்டில் சுவாரஸ்யமே இல்லாமல் போகுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே தான் கிட்டத்தட்ட ரைடு படத்தோட மேட்ச் ஆகுற மாரி ரைட் மோடுக்கு போகுது. ஆனால் அங்கேயும் இவங்க கமர்ஷியல் எலமெண்ட்ஸை உள்ளார வைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயும் சொதப்பலாக தான் ஆயிடுச்சு. இந்த படத்தில் லாஜிக்கே இல்லாமல் தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். தெலுங்கு படங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ லாஜிக் மிஸ்டேக்ஸும் இந்த படத்தோட நெகட்டிவ் தான். ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வழக்கமான சுவாரஸ்யம் கம்மியான தெலுங்கு கமர்ஷியல் ட்ராமா. இந்த படத்தில் புதுசாக எதுவும் இருக்கும் எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நான் ரைட் படத்தோட ரீமேக், ஸோ எதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுமாரான படம் தான். என்னோடய ரிவ்யூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.